பணம் அதிகமா சேரணும் அப்படின்னா பணப்பெட்டிய, கல்லா பெட்டிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சு வைங்க. இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா பணம் உங்க பணப்பெட்டிலையும் கல்லா பெட்டிலையும் சேரும் அப்படின்னு என்ன ஏதாவது எழுதி வைக்கிற மாதிரி இருந்தா என்ன மேம் எழுதலாம்? பெட்டியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி, பீரோ, பணம் வைக்க வசதி, வாய்ப்பு, செல்வாக்கு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி, தன ஆகர்ஷண சக்தி அப்படின்னு இருக்குமா. அதனால அந்த பாத்தீங்கன்னா நீங்கா மகாலட்சுமி வாசம் அப்படின்றது நம்ம வம்சத்துக்கே இருக்குமா. ஆக இத்தனையும் போட்டு நம்ம பீரோல வச்சிடணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா வீடியோல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லயும் மேடம் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதே மாதிரி இவங்க பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர். சோ மருத்துவ ரீதியா உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கு, அது ரிலேட்டடா நீங்க மேடம் சந்திக்கணும் அப்படின்னாலும் தாராளமா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேடம் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திச்சுக்கலாம். இன்னைக்கான டாபிக்கா மேடம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், நீங்க பண ரீதியான விஷயங்கள், பண ஈர்ப்பு பத்தி, நம்பர்ஸ் பத்தி எல்லாம் நிறைய சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடும் நம்ம செல்வம் சேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய தொடர்ந்து தகவல் கொடுத்துட்டு வரீங்க மேம். அந்த வகையில இதுவும் ஒரு பண ரிலேட்டடான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா பணம் அதிகமா சேரணும் அப்படின்னா பணப்பெட்டிய, கல்லா பெட்டிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சு வைங்க. இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா பணம் உங்க பணப்பெட்டிலையும் கல்லா பெட்டிலையும் சேரும் அப்படின்னு என்ன ஏதாவது எழுதி வைக்கிற மாதிரி இருந்தா என்ன மேம் எழுதலாம்? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்கம்மா, நம்மளுக்கு வசதி, வாய்ப்பு, செல்வாக்கு, பணம் இதெல்லாம் நிறைய சேரணும் அப்படின்னா முதல்ல நம்ம நிறைய உழைக்கணும். உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது, உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. இது செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம செய்யணும். உழைக்காம ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்க வாய்ப்பு இல்லை இல்லம்மா. எந்த ரூபத்துல நீங்க மகாலட்சுமி தாயார அதீதமா பிரீத்தி பண்ணிடுறீங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே கதவு சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்த விதத்துல அவ உங்களுக்கு கொடுப்பா? அப்ப நம்ம ஒரு வேலை அப்படின்றது போகணும், சம்பாதிக்கணும், உழைப்பு அப்படின்றத ஒரு மூலதனமா போடும்போது அதுக்கான ஆயத்திய பணிகளை, நம்மளுக்கு வசதியும் வாய்ப்பும் செல்வாக்கும் வரத்துக்கான ஆயத்திய பணிகளை தாயார் செய்வா அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன நம்ம செய்யணும் அப்படின்னீங்க. அப்ப முதல்ல உழைக்கணும். ரெண்டாவது பணப்பெட்டியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி, பீரோ, பணம் வைக்க இடம் அது பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில இருக்கணும். அது வடக்கு பார்த்தா மாதிரி இல்ல கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது பாருங்க, நம்ம பணப்பெட்டி அப்படின்றத ஒண்ணு கண்டிப்பா வைக்கணும். அந்த பணப்பெட்டி பாத்தீங்கன்னா ஒரு நிறம் கொடுக்கலாம். என்ன நிறம் அப்படின்னா இந்த குலாப் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அடர்ந்த ரோஜா பூ கலர், அப்படி இல்லைன்னா சிவப்பு கலர் ஒரு துணி அதுல போட்டுடணும். இல்லைன்னா வெல்வெட் துணி அந்த மாதிரி போட்டுட்டு அதுல பாருங்க என்னென்ன வைக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த லகு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, சிறு தேங்காய். அந்த சிறு தேங்காய்க்கு பாத்தீங்கன்னா வசதி, வாய்ப்பு, செல்வாக்கு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி, தன ஆகர்ஷண சக்தி அப்படின்னு இருக்குமா. அதனால அந்த லகு தேங்காய் ஒண்ணு வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க வசம்பு, பேர் சொல்லாதது, பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வசதியை ஈர்க்கக்கூடியது, மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதை பாத்தீங்கன்னா ஒரு 3 வசம்பு வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க நல்ல இவ்வளோ கிராம்புக்கு பாத்தீங்கன்னா கிராம்புனோட தன்மையே பாத்தீங்கன்னா கிராம்பு லவங்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது சக்சஸ்க்கான தன்மை. எது கேட்டாலும் கிராம்பு கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்கும் திறன், ஆகர்ஷண சக்தி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு. அதனால கொஞ்சம் கிராம்பு எண்ணெய் வைக்கிறோங்க அப்படின்னா ஒத்தப்படையில வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏலக்காய், ஏல அரிசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சு நல்லதும் நம்மளால செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். இப்ப நம்ம பணத்தை வசீகரிக்கிறதுக்கு தான் வைக்கிறோம். அப்ப அது நம்ம நல்லதுதான் செய்ய போறோம். அப்ப அந்த ஏலக்காய் நல்ல இவ்வளோ ஏலக்காய் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒத்தப்படையில எண்ணி வைங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வைக்கும் போது வாய் வெறும் வாயா இருக்கக்கூடாது. வாய் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார கும்பிட்டுட்டே வைக்கணும். மகாலட்சுமி தாயாரை எப்படிங்க கும்பிடலாம் அப்படின்னா, ஓம் மகாலட்சுமி நமக்கு, ஓம் மகாலட்சுமி நமக்கு அப்படி கும்பிடலாம். இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் இருக்கு, ஸ்ரீம் 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 சொல்லிக்கினே நம்ம இதெல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு, நல்ல கல்லுப்பு, இவ்வளோ கல்லுப்பு ஒரு துணியில, மஞ்சள் கலர் துணியில கட்டி வைங்க. ஏன்னா உப்பு எல்லாத்தையும் அரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால இன்னொன்னு நீர்க்கும். அதனால உப்பு ஒரு துணியில கட்டி வைங்க. இல்லைன்னா ஒரு 2 நல்ல திக்
திக்கா இருக்க துணியில 2 துணியில கட்டி, மஞ்சள் கலர் துணி, மஞ்சள் நூல் கட்டி கட்டி அதை வச்சுடுங்க. வச்சுட்டு இது கூட வந்து பாருங்க கண்டிப்பா பச்சை கற்பூரம் அப்படின்றது வைக்கணும். பச்சை கற்பூரம் நல்ல இப்பெல்லாம் லூஸ்ல விக்குதுமா, நல்ல இவ்வளோ பச்சை கற்பூரம் அதுல போட்டுருங்க. அதை வந்து கட்டி வைக்கணும் இல்ல, மீதி எல்லாம் அப்படியே உதிரியா போட்டுருங்க. சரிங்களா? பிரியாணி இலை, நல்ல பெரிய பிரியாணி இலையா, அந்த பிரியாணி இலையில வந்து பாத்தீங்கன்னா கிழிசல்லாம் இருக்கவே கூடாது. கிழிசல் எதுவுமே இல்லாம அந்த பிரியாணி இலையில எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கா செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதுங்க. நீங்கா செல்வம் நிலைத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெருசா அது வந்து பாருங்க, நம்ம வந்து பெரிய பிரியாணி இலை எடுத்தா அழகா எழுத முடியும் 2 லைனா. இது நம்ம சாதா பால் பென்லயே எழுதலாம். நீங்கா செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு போடும். நீங்கா செல்வம் வேண்டும் அப்படின்னும் போடலாம். அழியாத செல்வம் வேண்டும் அப்படின்னும் போடலாம். இந்த மாதிரி நம்ம எழுதி அந்த இலைய வச்சிடணும். இவ்வளவுதாம்மா. வச்சுட்டு இது கூட வந்து பாருங்க பட்டைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்கர்ஷண சக்தி அப்படின்றது உண்டு. பட்டையும் வந்து பாருங்க எண்ணிக்கையா போடுறீங்க அப்படின்னா ஒத்தப்படையில போடுங்க. அப்படியே போடுறீங்கன்னா அப்படியே குவிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? பட்டை, லவங்கம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இது அத்தனையும் போட்டுடணும். அத்தனையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டுல மகாலட்சுமி பூஜை அப்படின்னு நம்ம ஒரு நாளான பண்ணியிருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி காசு பணம் இதெல்லாம் செய்றீங்க, ஆனா நாங்க மகாலட்சுமி பூஜை எல்லாம் செஞ்சது இல்லைங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோல நம்ம வந்து பூ அப்படின்னு வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, அந்த பூ வாடி இருந்துச்சுனாலும் அந்த பூ ஒண்ணு எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மரிக்கொழுந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். ஜவ்வாது நல்லா போட்டுக்கணும். கோரோச்சனை, ஓகேங்களா? இந்த மாதிரி வாசனாதி திரவியங்கள், சந்தனம் கட்டையா போடுங்க. சந்தனம் வந்து வில்லையா போடாதீங்க. இல்லைங்க கட்டை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வில்ல போட்டுக்கோங்க. நல்ல சோழி வந்து பாத்தீங்கன்னா 21 சோழி, சின்ன பணப்பெட்டியா இருந்தா கூட 21 சோழி, இவ்வளவு பெருசு. இது வந்து பாருங்க வீட்டுல பணப்பெட்டியா இருந்தாலும் சரி, இல்ல கடையில கல்லாப்பெட்டியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் போட்டுக்கோங்க. 21 சோழி. அதுக்கப்புறம் குன்றின் மணி, இந்த பிள்ளையார் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மிகரம் ஜாஸ்தி உண்டு. அப்ப அந்த பிள்ளையார் கண்ணு சிவப்பு கலர் பிள்ளையார் கண்ணு. அதுலயே நிறைய கலர் இருக்கு பாத்தீங்களா? நீல கலர் இருக்கு சனியை பிரீத்தி பண்றதுக்கு, பச்சை கலர் இருக்கு புதனை பிரீத்தி பண்றதுக்கு, இப்படி பலவிதமான வண்ணங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம மகாலட்சுமி தாயார வசீகரணம் பண்ணணும். ஆக்சுவலி என்னன்னா, மகாலட்சுமி தாயார வசீகரணம் பண்ண முடியாது, நம்ம வசமாக்க முடியும். அவளோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது. அப்ப அதை வைக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளையினோட பூக்கள், மாதுளம் பூ வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிரீத்தி. அதனால மாதுளை பூக்கள் காஞ்சாலும் பரவாயில்ல, 2 மாதுளை பூக்கள்னாலும் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க செண்பகப்பூ காஞ்சிச்சுனாலும் பரவாயில்ல, அது 2 போட்டுக்கலாம். இதுல இப்ப இந்த பூக்கள் மட்டும் நீங்க பாருங்க, உங்களுக்கு போட்டு அது வந்து அடிக்கடிக்கு மாத்திர மாதிரி இருக்கு, காஞ்சாலும் வாசம் இருக்கும் அதை மூடி வைக்கும் போது. இருந்தாலும் காஞ்சா பிடிக்கலைங்க அப்படின்னா பூ வேணா அவாய்ட் பண்ணிடுங்க. மாதுளம் பூ கண்டிப்பா போடுங்க, காஞ்சாலும் அதுல பிரச்சனை இல்லை. சரிங்களா? முடியும் அப்படின்னா 2 வில்வம் போடுங்க. வில்வமும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அதீத பிரியமானது. பொதுவா வந்து பாருங்க மகாலட்சுமி தாயாருக்கு யக்ஞா பண்ணுவாங்க பாத்தீங்களா, யாகம் பண்ணுவாங்க. அதுல அதீத செல்வம் வேணுமா, தாமரை மலர்ல யாகம் பண்ணணும். தாமரை மலரும் நெய்யும் போட்டு யாகம். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வில்வ இலையும் நெய்யும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு யாகம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்கா மகாலட்சுமி வாசம் அப்படின்றது நம்ம வம்சத்துக்கே இருக்குமா. ஆக இத்தனையும் போட்டு நம்ம பீரோல வச்சிடணும். நம்ம ஒவ்வொரு முறை காசு கொண்டு வந்து வைக்கும் போது மகாலட்சுமி தாயாரோட காலடியில இல்ல நம்ம இஷ்ட தெய்வத்தினோட காலடியில வச்சுட்டு கொண்டு வந்து நம்ம வந்து அந்த பாக்ஸ்ல போடணும். இவ்வளவுதாங்க. இதை எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை மாத்தலாம்? 3 மாசத்துக்கு ஒரு முறை மாத்தலாம். பூக்கள் வச்சிருக்கீங்கன்னா மட்டும், பூக்கள் ரொம்ப வாடிடுச்சு, அந்த வாசம் போயிடுச்சுன்னா பூக்களை மட்டும் எடுத்துருங்க. இல்ல பூவே போடலைனாலும் பரவாயில்ல, மீதி அத்துணையும் போடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை நம் வசமாக்குறதுக்கான ஒரு எளிய முறை அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். என்ன எழுதி வைக்கணும் கல்லாப்பெட்டியிலையும் பணப்பெட்டியிலையும் கேட்டேன். எழுதி வைக்கிறதோட மட்டும் இல்லாம என்னென்ன பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சா அந்த தன ஆகர்ஷணம் வரும் அப்படின்னு சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி.